தம்பிகள் ஆட்சியை திசை திருப்ப முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொகுதி மறுசீரமைப்பு குறித்து பொய்யாக பதற்றத்தை ஏற்படுத்துகிறார் என்று மத்திய இணையமைச்சர் எல். முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். ஈரோடு மற்றும் மதுரையில் பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக மத்திய இணையமைச்சர் எல். முருகன் கோவை விமான நிலையம் வந்தடைந்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது ஆட்சியின் தோல்விகளை மறைப்பதற்காக நாடாளுமன்ற வார்டு மறுசீரமைப்பு பிரச்சினையை எழுப்பியுள்ளதாக குற்றம் சாட்டினார். தம்பிகள் தான் இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ற நிலை இருப்பதாகவும் விமர்சித்தார். அரசின் தோல்விகளை மறைப்பதற்காக மத்திய அரசை குறை சொல்வதையே முதலமைச்சர் வாடிக்கையாக வைத்துள்ளதாகவும் சாடினார். ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி மக்களிடத்தில் ஒரு பொய்யான திசை திருப்புதல் செயலை தமிழக முதலமைச்சர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த மாதிரி விஷயங்களில் திசை திருப்புவதை விட்டுவிட்டு இந்த அரசாங்கத்தை, திமுக அரசாங்கத்தை முறையாக நடத்த வேண்டும் அவர். அந்த அரசாங்கமே, நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த அரசாங்கத்தை நடத்துவது ஒரு தம்பிகள் நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. யார் தான் அங்கே அதிகார மையம், அல்லது யாருக்கு உத்தரவு கொடுக்கிறார்கள்? அதிகாரிகளுக்கு உத்தரவு கொடுப்பது யார்? இவர்களெல்லாம் பவர் சென்டராக எப்படி வந்தார்கள்? இவர்களுக்கும் திமுக குடும்பத்திற்கும் என்ன சம்பந்தம்?